வணக்கம். கடகராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் ஏன் மனதில் அமைதி இருக்கவில்லை என்று நீங்கள் யோசித்ததுண்டா? அதற்கான பதிலை ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இன்று நாம் பார்க்கப் போவது கடகராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மிகவும் விரிவாக. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்றெல்லாம் தெளிவாக புரியும். கடகராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்கள் உங்களுக்கு உணர்ச்சி போராட்டமாக இருந்திருக்கலாம். சில நேரங்களில் காரணமே தெரியாமல் மனம் கலங்கியிருக்கும். உறவுகளில் ஒரு தூரம் ஏற்பட்டது போல உணர்ந்திருப்பீர்கள். வேலை மற்றும் பண விஷயங்களிலும் சற்று தடைகள் இருந்திருக்கலாம். நான் மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. சனி உங்கள் பொறுமையை சோதித்தார். ராகு உங்கள் மன அமைதியை சற்று குலைத்தார். ஆனால் இதை ஒரு தண்டனையாக நினைக்க வேண்டாம். இது உங்களை உள்ளார்ந்த முறையில் வலிமையாக்கும் ஒரு காலம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை தரப்போகின்றன. சூரியன் உங்கள் 10வது இடத்தில் இருப்பதால் வேலை மற்றும் சமூகத்தில் உங்கள் நிலை உயர வாய்ப்புள்ளது. நீங்கள் செய்த உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும். சந்திரன் உங்கள் ராசியின் அதிபதி என்பதால் உங்கள் மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். சில நேரங்களில் அதிக உணர்ச்சி, சில நேரங்களில் அமைதி, இப்படி ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். சுக்கிரன் உறவுகளை மேம்படுத்தும். புதன் உங்கள் தொடர்பு திறனை மேம்படுத்தும். ஆனால் சனி இன்னும் சோதனைகளை கொடுக்கலாம். ராகு மற்றும் கேது சில அன்எக்ஸ்பெக்டட் மாற்றங்களை தரலாம். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், முயற்சி செய்தால் உயர்வு உறுதி. வேலை செய்பவர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வேலை அழுத்தமும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் உணர்ச்சியில் முடிவெடுக்காமல் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் செய்பவர்களாக இருந்தால் மெதுவான வளர்ச்சி இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். ஆனால் முதலீடு செய்வதில் கவனம் தேவை. திங்கள்கிழமை சிவன் வழிபாடு செய்தால் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும். வேலை விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் உறவுகளை மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்வீர்கள். இதனால் சில நேரங்களில் ஓவர் திங்கிங் ஏற்படலாம். நல்ல விஷயம் என்னவென்றால், உறவுகள் வலுப்படும் வாய்ப்பு உள்ளது. திருமணம் குறித்து பேச்சு தொடங்கலாம். ஆனால் இன்செக்யூரிட்டி அல்லது சந்தேகம் வராமல் கவனமாக இருக்க வேண்டும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் திறந்த மனதுடன் பேசுவது மிகவும் முக்கியம். திங்கள்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் உறவுகளில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் பொதுவாக நல்ல சூழ்நிலை இருக்கும். சில நல்ல நிகழ்வுகளும் நடக்கலாம். ஆனால் இமோஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வர வாய்ப்புள்ளது. அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கோபத்தில் பேசும் வார்த்தைகள் உறவுகளை காயப்படுத்தும். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்கும். உடல் ஆரோக்கியம் பொதுவாக சரியாக இருக்கும். ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். தூக்கமின்மை, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். அதனால் லேசான உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். தியானம் செய்யுங்கள். தண்ணீர் அதிகமாக குடியுங்கள். ஓம் நம சிவாய என்று ஜபம் செய்வது மன அமைதியை தரும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய முக்கிய தெய்வங்கள் சிவபெருமான், அம்பாள், சந்திரன். சிவபெருமான் வழிபாடு மன அமைதியை தரும். அம்பாள் உங்களுக்கு சக்தி தருவார். சந்திரன் உங்கள் உணர்ச்சியை சமநிலைப்படுத்துவார். திங்கள்கிழமை பால் அபிஷேகம் செய்யுங்கள். வெள்ளை நிற ஆடைகளை அணியலாம். அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. இது எல்லாம் ஒரு காரணத்திற்காக. உங்கள் ராசியின் அதிபதி சந்திரன். அதை சமநிலைப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை அமைதியாகும். கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை தரும் காலம். நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால், நீங்கள் பொறுமையாக இருந்தால், நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறும். ஆனால் நீங்கள் உணர்ச்சிக்கு அடிமையாகினால், சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக மாற்றினால் இந்த நல்ல வாய்ப்பை இழக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும்.
மேலும் இது போன்ற ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் வாழ்க்கை அமைதியுடன் மற்றும் வளத்துடன் அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.